சீமான் இனத்தான், அதனால இங்க நிற்கிறான். நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள். உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். நிறைய சொல்லுவாங்க, ஆனா மிக முக்கிய கொள்கை சாதி மறுப்பு, கடவுள் மறுப்பு, சமூக நீதி. இதுதான் 3 முக்கிய கொள்கையா சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சாதி மறுப்பு இருக்கா? ஏத்துப்பாங்களா? நம்ம மண்ணின் மைந்தர் ஆ. ராசா அவர்கள் இந்த பெரம்பலூர் பொது தொகுதியில நின்றுக்காரா? இது வரைக்கும் நிக்க விட்டுருவாங்களா? சரி விடுங்க, சமூக நீதி அது ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுருங்க. சாதி மறுப்பை ஏத்துருவாங்களா? சரி, சமூக நீதி ஏத்துருவாங்களா? அப்புறம் நம்ம ஊர்ல இன்னும் வரல. ஒற்றை சமூகம் மட்டுமே இன்னுமே ஆதிக்கத்தில் இருக்காங்க. சிந்திக்க தொடங்குங்க. உலகில் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. ஆனால் தமிழ் மொழி மட்டுமே இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் சங்கன் கடல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ் அப்படிங்கிறாரு. சிவபெருமான் பேசிய மொழி தமிழ், முருகன் பேசிய மொழி தமிழ். என் பாட்டன், என் இன மூதாதை, என் முன்னோன் எல்லோரும் பேசிய மொழி தமிழ். தமிழ் என்பது பேரன்பின் தாய். அந்த பேரன்பின் தமிழ் தாயின் மகன் ஒருவன் தாழ்த்தப்படுகிறானால் அதை மான தமிழச்சியின் மாறிலே பால் கொடுத்த எவனும் ஏற்க மாட்டான். அதனால நாங்களும் ஏற்கல. இந்த ஊர்ல இருக்கிற அந்த ஒற்றை சமூக தர்மகர்த்தாவை தூக்குங்க. சமூக நீதி எல்லா சமூகத்தில இருந்தும் ஒவ்வொரு தர்மகர்த்தா இருப்போம். இதை செய்து முடிக்காமல் நாங்களோ நாம் தமிழர் கட்சியோ இங்கிருந்து விலகுவதே இல்லை. உரிமைக்காக போராட வரும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதை இங்கே தெளிவுபடுத்திக் கொண்டு எங்கள் வெற்றி வேட்பாளர் அக்கா ஜான்சி ராணி அவர்களுக்கு ஏற்கலப்பை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியாக வெற்றி பெற வைக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் நாம் தமிழர் கட்சி பேரை வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. குவாரி நிப்பாட்டதெல்லாம் நம்ம பேரை வாங்கிட்டு காந்த வாங்கிட்டு போறதெல்லாம் வேற கட்சிக்காரங்க. அதுல ஆதாயம் நினைக்கிறாங்க, அது வேற பகுதி. முக்கியமா நாராயணமங்கலத்திலேயே இந்த நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் வைக்கிறோம்னா, நாம இங்க 12 நாளாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம அடிமைங்கிறது தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எப்படி சட்டு? இங்க நம்ம எல்லாரும் ஒன்னாதானே இருக்கோம். அப்புறம் எப்படி இங்க அடிமை நீ அது இதுன்னு சொல்லலாம்? நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம ஊர்ல ஊராட்சி தலைவர் இது வரைக்கும் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? அவங்கெல்லாம் எந்த சமூகத்தை சார்ந்தவங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பொது தொகுதியே அறிவிச்சா ஒற்றை சமூகத்தை தாண்டி யாருமே இது வரைக்கும் வரல. ஆனா இங்க 10 சமூகத்தை உங்களை எல்லாம் படுக்க வச்சு சோம்பேறி ஆக்கலாம். இதை தவிர இந்த தமிழ்நாட்டில் இந்த மானங்கட்ட 2 அரசு எதுவும் செய்ய போறது கிடையாது. மறுபடியும் 100 நாள் வேலையை அதிகமாக்கு நீங்களும் கேட்க போறீங்க. எதுக்கு? அங்கே புளியா மரத்துக்கடியிலையும் போய் தென்னை மரத்துக்கடியிலையும் படுத்து தூங்குறதுக்கு தான் கேட்க போறீங்க. வேற எதுக்கும் கேட்க போதில்லை. உங்களுக்கு அந்த 100 நீங்க உழைச்சி சம்பாதிச்ச உடம்பு உங்களை சோம்பேறியாக்கி உட்கார வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் புரிஞ்சு எங்க சகோதரி விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சியில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்து எங்களை ஜெயிக்க வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில துணை செயலாளர் சகோதரர் சத்தியசீலன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற பேசுறோம்னா, இப்ப தமிழ்நாட்டில் பாதுகாப்புங்கிற பேர்ல ஒன்று நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? பெண்கள் பாதுகாப்பு. இந்த 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை பண்றது, இந்த மாதிரி பண்றது தான் இப்ப நடக்கிற திமுக ஆட்சியோட பாதுகாப்பு. அவங்க நிறைய கொடுக்குறாங்க, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லலை. நிறைய பேருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எதுக்குன்னா, கஞ்சா ஊருக்குள்ள கொடுக்குறாங்க, சரக்கு ஊருக்குள்ள வர பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எப்படிலாம் கொள்ளடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஊரில் இருக்க பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ 5 வயசுல 2 வயசுல இருந்து இப்போ 20 நாளில் 2 வயசுல இருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. 9 தடவை நடந்திருக்கு. இந்த மாசத்துல இன்னும் 20 நாள்ல நடந்திருக்குது.
இதை பற்றிலாம் அந்த கவர்மெண்ட் கவலைப்படாது. அடுத்து எப்படி ஓட்டை வாங்கலாம், எப்படி ஆட்சியை பிடிக்கலாம், எவன் மண்டையை கழுவலாம், எவன்கிட்ட இருந்து கொள்ளடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிப்பான ஒழிஞ்சு இவனை எவனை பற்றியும் கவலைப்பட மாட்டான். ஒரு மக்களை இப்போ இந்த பெரம்பூர் மாவட்டத்தை பொறுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விவசாய பொறுத்த பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அதிகமாக விளையும். நம்ம பெரம்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக விளையும். அதை நேரடியாக நம்ம கொள்முதல் பண்ண சொன்னோம்னா அதுக்கு எத்தனையோ நாங்கள் மனு கொடுத்து பார்த்துட்டோம், எத்தனையோ தடவை பேசி பார்த்தாச்சு. அதை கொள்முதல் பண்ண மாட்டாங்க. ஒரு நெல் குடோன்னு வந்து அமைக்க சொன்னோம்னா அதுக்கும் அமைக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இவனுக்கு எப்படி சுருட்டலான்னு தான் பார்ப்பாங்க. கல்குவாரில் எப்படி மண் எடுக்கலாம், எப்படி விவசாயத்தை அழிக்கலாம், அதை பற்றி தான் யோசி பண்ண ஒழிஞ்சு எவனும் வாழ வைக்கிற மாதிரி எவனும் பேச மாட்டான். அதனால நம்மளாம் அந்த கட்சியில் தான் இருக்கிறோம். வணக்கம். என்ன ஆகசனத்தை கேளுங்க, அவங்களே போட சொல்லுவார். உங்களுக்கும் தெரியாது, சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, படித்தவங்க. இந்த ஒரு முறை விவசாயத்தில் வாழ்த்துறேன். இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்குன்னும் போது இங்கே நம்ம தயாரிக்கலாமே. இந்த கேஸ் விஷயமாகட்டும் எல்லாமே இங்கே நம்ம தயாரிக்கக்கூடிய ஊடகங்கள் எவ்வளவோ இருக்கு. ஒரு மாடு வளர்த்தா ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு பயோகேஸ் தயாரிக்க முடியும். 4 மாடு வளர்த்தோம்னா ஒரு கூட்டு குடும்பத்துக்கு தேவையான பயோகேஸ் எல்லாமே நம்மளே தயாரிக்க முடியுங்கிறத எத்தனை ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் இப்ப சிந்திச்சு பாருங்க. நம்ம வந்துட்டு அரசாங்க தொழில நம்ம ஆடு மாடு வளர்த்தல கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு தேவையான பயோகேஸை நம்மளே தயாரிச்சுக்கலாம். இப்ப சிலிண்டருக்காகவோ இதுக்கெல்லாம் நம்ம தட்டுப்பாடு இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் அண்ணன் தொடர்புல மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம விவசாயிங்கிறத கண்டிப்பாக உறுதிப்படுத்தணும். அதனால அண்ணன்கிட்ட சொல்லுங்க, நீ சொன்ன அண்ணன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க. மக்கள் நினைச்சா எதை வேணா பண்ணலாம். கண்டிப்பாக போடணும். மாற்றி போட்டே ஆகணும். சரி, நல்லா படிச்சு பாருங்க. ஏற்கனவே சொன்னது தான் விவசாயிக்கு வெட்டெல்லாம் சூரியன்லாம் போட்டோ வச்சிருப்பாங்க, மாற்றி போடுங்க தருவேன். தண்ணி விடும்போது கொடுத்துருவாங்கம்மா. நாம் தமிழர் கட்சி இப்போ ஓகே தானே? தடை செய்திருக்காங்களா? வேலை நடக்காம இருக்கா? இன்னைக்கு நடக்குதுங்க. ஓகே, அதுதான் நமக்கு வேணும். போன வாரம் மாநில ஏதாவது நடக்காம இருந்துச்சா? போன வாரம் ஒரு நாள் ரொம்ப நடந்ததுங்க. இப்போ இந்த கொடுத்த உட்பட நேற்று நடக்கலாம், இன்னைக்கு நடக்கலாம். கவர்மெண்ட் ஸ்டே ஆகுறது